பல கனவுகளோட ஏப்ரல் 11ஆம் தேதி அந்த திருமணம் செஞ்சு கொண்டு ரித்தன்யா தன் கணவர் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனா 78 நாள்ல அந்த கனவுகள் எல்லாம் உடைஞ்சு அவங்க தன் வாழ்க்கையே முடிச்சுக்குவாங்கன்னுட்டு யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. ஒட்டுமொத்த உலகத்துக்கே அடுத்தது என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தணுங்கிற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டான். அதாவது நீ ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது வாழ்க்கையில அப்படிங்கிற அளவுக்கு அந்த விஷயத்த ரொம்ப யோசிச்சுட்டு அந்த ஆடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ ரித்தன்யா உங்களுக்கு அனுப்பின அந்த ஆடியோ எல்லாம் வெளியில வந்துச்சு. நாங்க எல்லாருமே கேட்டோம். ரொம்ப உருக்கமா இருந்தது. ஏன்னா அது அவ்வளவு வலி இருந்தது அந்த ஆடியோல. உண்மையிலேயே காது கொடுத்து கேட்க முடியல அப்படின்றதுதான் சொல்லணும். அந்த ஆடியோ அப்படி ஒரு எல்லாருடைய நெஞ்சையும் பிழிகிற அளவுக்கு இருந்தது அந்த ஆடியோன்றதுதான். கல்யாணம் மூச்ச நாள்ல இருந்து எனக்கு எப்பேற்பட்ட குழந்தை உறக்கணும், அந்த குழந்தைய எப்படி சீராட்டணும், தாளாட்டணும், பேரம் பேத்திய நீங்க எப்படி கொஞ்சோன்னு எங்களுக்கெல்லாம் என்னைய எங்க அம்மாவை அதாவது மனைவிய எல்லாத்துட்டையும் அவ சொல்லி இப்படித்தான் வளர்த்தோணும் அப்படித்தான் வளர்த்தோணும் அப்படின்னு. அதான் இவ எந்த விதமான எந்தெந்ததெல்லாம் நாங்க சுதந்திரம் இவளுக்கு நாங்க கொடுக்கலைங்கிறத எங்கிட்டயே சுட்டி காட்டி ஆரம்ப காலகட்டத்துல இந்த மாதிரி எல்லாம் இல்லாம என்னுடைய குழந்தைய ஒரு ரொம்ப சுதந்திரமா வளர்த்தோணும், அதுக்கு நீங்களும் இப்படி எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லி அவ சொன்ன வார்த்தைகள ஜூன் 28ஆம் தேதி ரித்தன்யா இப்படி ஒரு முடிவை எடுத்த பிறகு காவல்துறை தரப்புல இந்த புகார் பதிவு செய்யப்படுது சார். இப்போ எஃப்ஐஆரும் அதன்படிதான் கொடுக்குறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு சேவூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கிட்ட நீங்க தான் புகார் கொடுத்திருக்கீங்க. அதுல கல்யாணமான 3வது வாரமே ரித்தன்யாவுக்கும் அவரது கணவருக்கும் சண்டை ஏற்பட்டதாகவும் அதன் பிறகு மீண்டும் சமாதானப்படுத்தி 20 நாட்களுக்கு பிறகு அவங்களை சேர்த்து வச்சதாகவும் சொல்லியிருக்கீங்க. ஒரு பொண்ணை கஷ்டப்படுதுன்னு சொல்றதுக்கு அப்புறமா நாங்க அந்த பொண்ணை மறுபடியும் போய் கஷ்டப்படுன்னு சொல்லுவோங்க. நிம்மதியா நீங்க வீட்டுல இரு, அடுத்த வேலை பார்க்கலன்னு சொல்லுவோம். இதேதான் நாங்க வெள்ளிக்கிழமை சொல்றோம். 2 பேரும் எங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ இங்கே இரு சாமி, போக வேண்டாங்க, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், யோசிச்சு முடிவு எடுக்கலாம், அவசரப்பட வேண்டாம், இதெல்லாம் நாங்க சொல்லியாச்சுங்க. சொல்லி எடுத்து அவன் நிம்மதியை போய் படுத்து தூங்குறாளுங்க. ஷார்ட் போட் போய் படுத்து தூங்குறா. நைட்டு நாங்க படுத்ததுக்கு அப்புறமோ அல்லது அடுத்த நாள் காலையில அவ கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் கோயில்ல சாமி கும்பிட்டுக்கிறா. அது வரைக்கும் வீட்டுக்கு வரணுங்கிற எண்ணத்தோட எங்களுக்கு பிரசாதம் வாங்கியிருக்கா. இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல்ல எப்படி அறிமுகப்படுத்துறதுன்னு தெரியல. குழந்தைய பாராட்டி சீராட்டி வளர்த்து அது யமனுக்கு தாரை வார்த்த ரித்தன்யாவின் தந்தை திரு அண்ணாதுரை அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். இது தமிழகத்தையே சோகத்துல ஆழ்த்தின ஒரு இறப்புன்னா அது ரித்தன்யாவோட இறப்பாதான் இருக்க முடியும். வரதட்சணை கொடுமைகள் குறைஞ்சிடுச்சு, வரதட்சணை கேட்போரே இல்ல அப்படின்னுட்டுன்னு பல கருத்துக்கள் எல்லாம் மைக்கு பிடிச்சு பேசிட்டு வராங்க. அந்த நேரத்துலதான் இப்ப ரித்தன்யாவோட வரதட்சணை கொடுமை காரணமா இறந்து போனதை பார்க்க முடியுது. ரித்தன்யாவின் இறப்புக்கு பிறகு நிச்சயம் நீங்க இன்னும் அதுல இருந்து மீண்டிருக்க மாட்டீங்க, மீளவும் முடியாது. இப்போதைக்கு உங்களால ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். உங்களுடன் எங்களுடைய இடம்பலம் நிறுவனமும் துணை நிற்குதுன்னு நாங்க சொல்லிக்க விரும்புறோம் சார். இப்போ இந்த விவகாரத்தை நான் இந்த இன்டர்வியூ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இந்த விவகாரத்தை எங்க இருந்து தொடங்குறது அப்படின்னு யோசிக்கும் போது வரதட்சணை கொடுமை பத்தி இந்த சினிமாங்கள் எல்லாம் நிறைய காட்சிகள் நம்ம பார்த்திருப்போம். ஆனா நிஜத்துல அதை விட கொடூரமான காட்சிகள் எல்லாம் பார்க்கும் சூழல் இருக்குதுன்றது மனசுக்கு ரொம்ப நெருடலான ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். பல கனவுகளோட ஏப்ரல் 11ஆம் தேதி அந்த திருமணம் செஞ்சு கொண்டு ரித்தன்யா தன் கணவர் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனா 78 நாள்ல அந்த கனவுகள் எல்லாம் உடைஞ்சு அவங்க தன் வாழ்க்கையே முடிச்சுக்குவாங்கன்னுட்டு யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. திருமணத்தின் போது உங்க பொண்ணுக்கு நிறைய நகைங்க, மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய முறைன்னு எல்லாம் நிறைய பார்த்து செஞ்சிருப்பீங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இப்படி இருக்கணும், இது போட்டு அழகா இருக்கணும், பெண்ணை பெற்றவங்களுக்கு எல்லாம் இது தெரியும். இது பார்த்து செஞ்சிருப்பீங்க. ஆனா அது அங்க இருந்துதான் தொடங்கணும்னு நினைக்கிறேன் நானு.
இப்ப ரித்தன்யாவின் திருமணத்திற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சார்? ரித்தன்யாவின் திருமணம் வந்துட்டு எப்படி நடந்துச்சு? ஏன்னா இப்போ உங்க மகளுக்கு நீங்க வந்துட்டு 100 பவுன் போட்டிருக்கீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப அதுக்கு அதிகமான தங்க நகைகள் போட்டதாகவும் சொல்லப்படுது. ஒரு சில மீடியாக்கள் சொல்றாங்க. மாப்பிள்ளைக்கு 70 லட்சம் வால்வோல வாங்கி கொடுத்திருப்பீங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னும் செய்திகள் வந்திருக்கு. இப்ப வரதட்சணை குறித்து அப்போ பேசப்பட்டுச்சு. நீங்க அந்த வரன்கள் பார்த்து முடிக்கிறப்ப அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசப்பட்டதா? ஆமாங்க. அதாவது வந்து வரன் பார்த்து ஃபர்ஸ்ட் ஜாதகம் வந்ததுங்க. ஜாதகம் கொண்டு வந்து கொடுத்தவரு நாங்க பார்த்துட்டு சொல்றேன்னு ஜாதகம் வாங்கிட்டோம். ஜாதகம் பார்த்தோம். எங்க சைடுல வந்து பொருத்தம் வந்து ஓகே இருக்குன்னு சொல்லி நாங்க அவங்களுக்கு குடுத்துட்டோம். அவங்களும் அதே மாரி பார்த்துட்டு 2 நாள் கழிச்சு அவன் அதே புரோக்கர் திரும்ப வீட்டுக்கு வர்றாரு. வந்து அவங்களும் ஜாதகம் பார்த்துட்டாங்களாம்மா. ஆனா வந்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து பொதுவா காமனா வந்து என்ன சொன்னேன், எங்க பொண்ணுக்கு நாங்க சிறப்பா பண்ணுவோம். அதுல ஒண்ணும் குறை வைக்க மாட்டோம்ன்னு சொல்றோம். அப்ப அவர் திரும்ப கேட்கிறாரு. இல்ல என்ன செய்வீங்கன்னு சொன்னா தானே ஒரு பேச்சுவார்த்தை கரெக்ட்டா இருக்கு. மொட்டையா வந்து நம்ம பொண்ணுக்கு செய்வாங்கன்னா, அது எவ்வளவுன்னு நம்ம ஒரு கணக்கு வராதுல்ல அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்னுடைய மனைவி வந்து 300 போடுவோம். நல்ல கார் வாங்கி குடுப்பேன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த தகவல் போயிருதுங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, இத வெரிஃபிகேஷன் பண்றக்கு என்னுடைய தம்பி ஹோட்டல் வச்சிருக்காங்க. அவங்க ஹோட்டலுக்கு போயி, சித்ரா தேவியும், கவின்குமாரோடைய அம்மா, இந்த அப்பா ஈஸ்வரமூர்த்தியும் போயி, நேரா அங்க சந்திக்கிறாங்க தம்பிய. இந்த மாரி அண்ணன் பொண்ணுடைய ஜாதகம் வந்தது. ஜாதகம் நாங்க பார்த்தோம். ஓகே ஆயிருச்சு. அப்புறம் புரோக்கர் வந்து பவுன் வந்து எச்சு கம்மியா சொல்றாரு. என்னதான் பண்ணுவாங்க அண்ணன்? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ தம்பி தம்பியும், தம்பி மனைவியும் நேரா நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. வந்து நேர்ல வந்து எங்கள 2 பேத்தையும் டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க? அவங்க ஏன்னா திரும்ப கேட்கறாங்க. எத்தன பவுன் என்னன்னு கேட்கறாங்க அப்படிங்கிறாங்க. நாங்க வந்து 300 பவுன் போடுவோம். நல்ல கார் வாங்கி குடுப்போம்ன்னு சொல்றாங்க. அப்ப தம்பி தான் எல்லாம் பேசி ஃபைனல் பண்றாப்படி. ம். பேசி முடிக்கிறாங்க. அதுலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. போய் பார்க்குறோம். பார்த்து பொண்ணு மாப்பிள்ளை புடிச்சிருது. அப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் பத்திரிக்கை அடிக்கிறது, மண்டபத்துக்கு பணம் கட்டுறது, சமையல் இந்த மாரி எல்லா ப்ராசஸும் நடக்குது. திருமணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு வீட்டுக்கு பொண்ண அனுப்பிச்சு வைக்கிறோம். அனுப்பிச்சு வச்சு ஒரு 1 வீக் 10 டேஸ்லேருந்தே இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது வந்து அவ ஓரலா வந்து என்கிட்ட 2 டைம் சொன்னா. இந்த மாரி வந்து அப்பா நகைய பத்தி பேசுறாங்க, கேட்டாங்கன்னு. நான் ஒரே வார்த்தை என்னன்ட்டேன், நீங்க எதா இருந்தாலும் மாமா அப்பாட்ட கேட்டுக்கங்க. ஏன்னா அவரு தான் முதல்ல இந்த பிரச்சனையவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்ப வந்து நீங்க எதா இருந்தாலும் அப்பாட்ட பேசிக்கங்க இந்த விஷயமா. ஏன்னா அது பெரியவங்க பேசிக்கிட்டா தான் நல்லா இருக்குன்னு சொல்லிரு. அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, மத்தபடி ஃபேமிலி பிரச்சனை, சமையல் அறைக்குள்ள போய் சமையல் நீ பண்ண வேண்டாம், நாங்களே பண்ணிக்கிறோம். அ பூஜை ரூம்ல தெய்வம் போடக்கூடாது. இந்த மாரி அதாவது அந்த பொண்ண எப்படி டார்ச்சர் பண்ணா, அந்த பொண்ணு வந்து நம்மகிட்ட சொல்லும். சொன்னா உடனே நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த நகைகள குடுத்து அனுப்புவோங்கிறதுல கான்செப்ட்ல தான் ஆரம்பத்துலருந்தே நெறைய விஷயங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதுல பொண்ணு வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியாம, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கிச்சனுக்குள்ள போ வேண்டாங்கிறாங்க. நைட் சாப்பிட வேண்டாங்கிறாங்க. பூஜை ரூம்ல வந்து பூஜை அறையில போட வேண்டாங்கிறாங்க. இந்த மாரி விஷயங்கள தான் என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் என்ன ஒரு சின்ன பிரச்சனை தானே சரி, போ காலப்போக்குல இது சரியாயிரும். 10 நாள், 15 நாள்ல நம்ம எப்படி ஒரு முடிவு எடுக்கிறது? அப்படித்தான் நாங்க நெனச்சோங்க. ஆனா அது இந்த அளவுக்கு வந்து என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கையவே பறிக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கலைங்க. இப்போ திருமணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டார் வந்துட்டு உங்க குடும்பத்தோடையும் ரித்தன்யாவுடனும் பழகிய விதம் எப்படி இருந்துச்சு சார்? இப்ப திருமணத்துக்கு பிறகு வந்துட்டு இப்ப முதல் கேட்டதை விட வரதட்சணை அதிகமா கேட்டாங்களா? இல்ல அவங்க வரதட்சணை கேட்டப்பவே நீங்க வேண்டாம்னு சொல்லிருக்கலாம் இல்லைங்களா? வரதட்சணை கேட்டப்பயே நாங்க வேண்டான்னு சொல்லியிருக்கலாங்க. இந்த பாயிண்ட்ட வந்து முதல்லயே சொல்லிட்டேங்க. தம்பி வந்து எங்கட்ட கேட்கிறப்பவே வந்து, நாங்க வந்து எங்க பொண்ணுக்கு போடோன்னு பிரியப்படுறோமே ஒழிய, ஆனா கேட்கிறவங்களுக்கு நாங்க பொண்ணே குடுக்குற ஐடியா இல்ல. ஆஹ் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ட வந்து முதல் தம்பி வந்து பேசுறப்பயே சொல்லிட்டோம். அப்ப வந்து தம்பி என்ன சொல்றார் அப்படின்னா, இல்ல அவங்க வந்து நீங்க எவ்வளவு போடுவீங்கன்னு கேட்டுட்டா, நாளைக்கு வந்து அது ஒரு வெளியில உறவுக்காரங்க கேட்டா சொல்றதுக்கு இதா இருக்கு. அப்படிங்கிற மாரி அவங்க திரும்ப திரும்ப கேட்டு தான், சரி நாங்களும் ஏன்னா நம்ம பொண்ணுக்கு நம்ம செய்றோன்னு முடிவு பண்ணிட்டோம். இதே அவங்க கேட்கறாங்க. இதனால என்ன அப்படித்தான் நாங்க நெனச்சோங்க. இப்போ ரித்தன்யா உங்களுக்கு அனுப்பின அந்த ஆடியோ எல்லாம் வெளியில வந்துச்சு. நாங்க எல்லாருமே கேட்டோம். ரொம்ப உருக்கமா இருந்தது. ஏன்னா அது அவ்வளவு வலி இருந்தது அந்த ஆடியோல. உண்மையிலேயே வந்துட்டு காது கொடுத்து கேட்க முடியல அப்படின்றதுதான் சொல்லணும். அந்த ஆடியோ அப்படி ஒரு எல்லாருடைய நெஞ்சையும் பிழியிற அளவுக்கு இருந்தது அந்த ஆடியோன்றதுதான்.
ஒரு மகள் வந்துட்டு தன்னோட தாய் தந்தை கிட்ட இவ்வளோ உருக்கமா தன்னோட கஷ்டத்தை பகிர்ந்துக்க முடியுமோ அவ்வளவு உருக்கமா அந்த ஆடியோ இருந்ததை பார்க்க முடிஞ்சது சார். அந்த ஆடியோ பத்தி சொல்ல முடியுமா உங்கனால? அதுல ரித்தன்யா வந்துட்டு சொன்ன முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்ன? அந்த ஆடியோவை கேட்டதும் வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஃபர்ஸ்ட் அந்த ஆடியோ கேட்டதுமே வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா ரித்தன்யா மாதிரி நீங்களும் பல கனவுகளோட இருந்திருப்பீங்க. உங்க மகளை திருமணம் செய்யணும், பேர குழந்தைகளை கொஞ்சணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆசைகள்ல பொண்ணு வந்துட்டு மருமகனோட வீட்டுக்கு வரணும், போகணும், அந்த சந்தோஷத்தை பார்க்கணும்ன்ற மாதிரியான கனவுகள் எல்லாம் உங்களுக்கும் இருந்திருக்கும். இப்படியான ஒரு நிலை ஏற்படும்னு நீங்களும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அது எப்படி இருந்தது சார் அந்த ஆடியோ கேட்கும்போது? அதாங்க, இந்த ஆடியோ கேட்கிற போது அந்த 78 நாள்ல அந்த பெண் பட்ட ஒவ்வொரு நிமிஷம் இல்ல துன்பத்தை பூரா அந்த வார்த்தைகள்ல சொல்ல முடியாதுங்க. அத்தனை துன்பத்தையும் உட்கார்ந்து மணிக்கணக்கா பேச வேண்டிய விஷயங்களை, நாள் கணக்கா பேச வேண்டிய துன்பத்தை அந்த 9 ஆடியோலயே முடிச்சிட்டாளுங்க. அந்த ஆடியோ 9 ஆடியோ நீங்க கேட்கிற போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது எவ்வளவு வலியும் ரணமும் வேதனையும் உள்ளுக்குள்ள இருந்தா அந்த ஆடியோ பதிவிட முடியும்னு. அந்த உயிர் போகும் தருவாயில அந்த ஆடியோவை பதிவிடணும்னு அந்த பொண்ணு எதுக்காக நினைச்சா. ஆனா எல்லாம் யோசிச்சிருக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு இவங்க கேரக்டர் அதிகமா தெரியாது. நாங்க வந்து வெளியில இருந்து தானே பாக்குறோங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்த பார்த்தது பொண்ணுதான். அப்ப எல்லாமே யோசிச்சிருக்கேன். அவங்க வந்து கிரிமினல்ஸ் திட்டம் போட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பணங்காசுக்காக மட்டும்தான் என்னை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட உண்மையான அன்பு இல்லை, பாசம் இல்லை. இவங்க எல்லாமே பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற எல்லா விஷயமும் நீங்க அந்த ஆடியோ கேட்டீங்கனாலே தெரிஞ்சிடும். அதாவது நம்ம சொல்லவே வேண்டியது இல்லைங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையில பட்ட அந்த 78 நாள்ல பட்ட துன்பங்கள் அனைத்துமே அதை கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வேர்டிங்ஸ்லயுமே அவளுடைய அந்த வேதனை, வலி, துக்கம் ஒட்டுமொத்த உலகத்துக்கே வந்து அடுத்தது வந்து என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தணுங்கிற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டா. அதாவது நீ ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது வாழ்க்கையில அப்படிங்கிற அளவுக்கு அந்த விஷயத்த ரொம்ப யோசிச்சுட்டு அந்த ஆடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது அவ கண்ட கனவுகள்ல ஜாஸ்திங்க. கல்யாணம் மூச்ச நாள்ல இருந்தே எனக்கு எப்பேற்பட்ட குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைய எப்படி சீராட்டணும், தாளாட்டணும், பேரம் பேத்திய நீங்க எப்படி கொஞ்சோணும், எங்களுக்கெல்லாம் என்னைய எங்க அம்மாவை அதாவது மனைவிய எல்லாத்துட்டையும் அவ சொல்லி இப்படித்தான் வளர்த்தோணும், அப்படித்தான் வளர்த்தோணும் அப்படின்னு. அதாவது இவ எந்த விதமான எந்தெந்த இதெல்லாம் நாங்க சுதந்திரம் வந்து இவளுக்கு நாங்க கொடுக்கலைங்கிறத எங்கிட்டயே சுட்டி காட்டி ஆரம்ப காலகட்டத்துல இந்த மாதிரி எல்லாம் இல்லாம என்னுடைய குழந்தைய வந்து ஒரு ரொம்ப சுதந்திரமா வளர்த்தோணும், அதுக்கு நீங்களும் இப்படி எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லி அவ சொன்ன வார்த்தைகள எங்களால ஜீர்ணிச்சுக்கவே முடியலைங்க. எத்தனையோ கனவுகள் அவ பட்ட கனவுகள் மாதிரி எங்களுடைய கனவுகளும் எங்களுக்கு ஒரு பேரம் பத்தி பிறக்கும். அதை எடுத்து கொஞ்சம் கொண்டாடுவோம். கொஞ்சம் ஒண்ணு இருந்த எல்லாமே ஒரு ஒரே இருளாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா. வீடு மட்டும் இல்ல, எங்க மனசும் சேர்ந்து எல்லாம் இருண்டு போச்சுங்க. வாழ்க்கையில நினைச்சே பார்க்க முடியாத துக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டாளுங்க. அந்த ஆடியோ பதிவிடுற போது அவளுடைய வேதனைகள், வலிகள், எத்தனை அந்த வலிகள் வந்து அந்த பொண்ணு அப்படி பண்ணியிருக்கு, அந்த உயிரை மாச்சிருக்கு அப்படிங்கறத எங்களால ஒவ்வொரு செகண்டும் உணர முடியும். இப்போ ரித்தன்யா இப்படி ஒரு அவசரமா ஒரு முடிவை எடுத்தது வந்துட்டு நிச்சயம் உங்களுக்கு பெரிய வலியை தான் தந்திருக்கும். அதுவும் ஒரு அப்பாவா நீங்க ரித்தன்யாவோட கழிச்ச நாட்கள் எல்லாம் வந்துட்டு இந்த நேரத்துல அசை போடும் போது நிச்சயம் உங்களுக்கு இது பெரிய வலியை தான் தந்திருக்கும். ஆனாலும் இந்த முடிவுக்கு முன்னாடியே ரித்தன்யா உங்ககிட்ட மாப்பிள்ளை வீட்டார் வந்துட்டு தன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி இருக்காங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி வந்துட்டு தன்கிட்ட தன்னோட கணவரும் அவருடைய வீட்டாரும் அந்த நடந்து கொள்ற முறை இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, விளக்கு ஏத்தக்கூடாது, நைட்ல சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே எங்கிட்ட சொல்லியிருக்காளுங்க. இடையில ஒரு 15 நாள் ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்து நாங்க போய் நைட் கூப்பிட்டு வர்றோம். அடுத்த நாள் வந்து நாங்க கேட்டா ஒன்னும் சொல்லல. அதுக்கு அடுத்த நாள் கேட்டா இப்ப 2 நாள் வெயிட் பண்ணி 3ஆவது நாள் என்ன தங்க பிரச்சனை, எதுக்காக வந்து நைட்ல வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றவதான் அவ என்னங்கிறேன். நான் வந்து உங்ககிட்டயும் பேச முடியாது, அம்மாகிட்டயும் பேச முடியாது, மாமியாரை வர சொல்லுங்க, நான் மாமியார்கிட்டயே பேசிக்கிறேன் அப்படிங்கிற. அதே மாதிரி கூப்பிட்டு சொல்றோம். மாமியார் சித்ராதேவி வர்றாங்க.
அவ பொண்ணு ரிதனியா கூட வந்து கிட்டத்தட்ட 1.5 2 மணி நேரம் பேசுறாங்க. அப்ப எல்லா கருத்துக்களையுமே பகிர்ந்துக்கிற போது அதையெல்லாம் அவங்க கேட்டுக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு என்ன ஒரே வருத்தம்னா, இவ்வளவு தூரம் நாங்க சொன்னதுக்கு அப்புறமு இந்த சித்ராதேவியோ, கவின்குமாரையோ, ஈஸ்வரமூர்த்தியோ ஏன் கஸ்டடி எடுத்து விசாரிக்கல? விசாரிச்சிருந்தா இப்ப நாங்க வந்து 1 1/2 2 மணி நேரம் அந்த பொண்ணு பேச்சுன்னு சொல்லணும். என்ன பேச்சு? அப்படிங்கிறது வந்து ஒரு சித்ராதேவி கிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருந்தாலே, நாங்க எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட அந்த அம்மா வந்து சொல்லியிருக்கலாம். ஏன் அதெல்லாம் ஒண்ணும் விசாரிக்கலைங்கிறது கூட எங்களுக்கு ஒரு கேள்வியா தான் இருக்குதுங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் அந்த அம்மாட்ட ஷேர் பண்ணிக்கிறது. எல்லாம் தெரிஞ்சும் கூட ஒரு பெண்ணா பொறந்து, என்னுடைய பெண் உயிர காவு வாங்குறதுக்கு அது காரணம் வந்துச்சுங்கிறது எங்கனால வந்து வேதனையும் வலியுமா தான் இருக்குதுங்க. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இன்டர்வியூ எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு கூட வார்த்தைகள் வரல. அந்த அளவுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இப்ப இந்த ஜூன் 28ஆம் தேதி வந்துட்டு ரித்தன்யா இப்படி ஒரு முடிவை எடுத்த பிறகு காவல்துறை தரப்புல இந்த புகார் பதிவு செய்யப்படுது சார். இப்போ எஃப்ஐஆரும் வந்துட்டு அதன்படிதான் கொடுக்குறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு சேவூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கிட்ட நீங்க நீங்க தான் புகார் கொடுத்திருக்கீங்க. அதுல வந்துட்டு கல்யாணமான 3வது வாரமே வந்துட்டு ரித்தன்யாவுக்கும் அவரது கணவருக்கும் சண்டை ஏற்பட்டதாகவும், அதன் பிறகு மீண்டும் வந்துட்டு அதை சமாதானப்படுத்தி 20 நாட்களுக்கு பிறகு அவங்கள சேர்த்து வச்சதாகவும் சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு ரித்தன்யா அவங்க வீட்டுக்கு வந்தப்போ, அங்க நடக்கிற சண்டைகள் பத்தி எதுவும் சொல்லலையா அவங்க கிட்ட? இப்ப அவங்க மாமியார கூப்பிட்டு வர வச்சு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி உங்ககிட்ட வந்துட்டு முழு இது விஷயம். எல்லாமே இறக்கறக்கு முந்தின நாள் ஃப்ரைடே அன்னைக்கு வந்துங்க, எல்லா விஷயத்தையும் நைட் வந்து அவங்க அம்மாகிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. அதே மாரி பகல்ல என்கிட்ட சொல்லக்கூட முடியாத விஷயங்கள தவிர்த்துட்டு, மீதி எல்லா விஷயத்தையுமே என்கிட்டயும் சொல்லிட்டா. ஆனா சனிக்கிழமை இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடக்கு, அவ இறந்துருவான்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா, அந்த நாள் வெள்ளிக்கிழமை நைட்டோ அல்லது சனிக்கிழமை நடந்த உரையாடல், ஃபோன் உரையாடல் ஏதோ அந்த சைட்ல இருந்து வந்த உரையாடலத்தையோ இந்த அளவுக்கு வந்து ஒரு துக்கமான வேலைய பண்றக்கு தூண்டியிருக்குங்கிறது எங்களால உணர முடியுதுங்க. 2வது இவ்வளவு விஷயங்கள எங்கட்ட சொல்றதுக்கான வாய்ப்பே ஆரம்பத்துல இருந்து குடுக்கலைங்க. என்னன்னு கேட்டா பிரச்சனையாயி பொண்ணு இங்க வர்ற போதெல்லாம், அவன் கவின்குமாரும் இங்கேயே வந்துடுறாப்டி. 10 நாள் பொண்ணு இங்க இருந்தா 10 நாள் இங்கேயே இருக்கா. அப்ப பொண்ணு வந்து எங்ககிட்ட வந்து மனம் விட்டு பேசறதுக்குண்டான சூழ்நிலைய அவங்க குடுக்கல. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மைங்க. இது வந்து என்னன்னு கேட்டா வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன் வந்து பொண்ணு உங்கட்ட ஆரம்பத்துல வந்து சொல்லாம விட்டாளா? நீங்க மறைச்சிட்டீங்களா? நீங்க மறுபடியும் கம்பல் பண்ணி பொண்ண வந்து அனுப்பிச்சு வச்சீங்களா? ஒரு பொண்ண கஷ்டப்படுதுன்னு சொல்றதுக்கு அப்புறமா நாங்க வந்து அந்த பொண்ண வந்து மறுபடியும் போய் கஷ்டப்படுன்னு சொல்லுவோங்களா? நிம்மதியா நீங்க வீட்ல இரு. அடுத்த வேலை பார்க்கலான்னு சொல்லுவா. இதே தான் நாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சொல்றோம். 2 பேரும் எங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், "நீ இங்கேயே இரு சாமி, போக வேணாங்க. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். யோசிச்சு முடிவு எடுக்கலாம். அவசரப்பட வேண்டாம்." இதெல்லாம் நாங்க சொல்லியாச்சுங்க. சொல்லிட்டு தான் அவ நிம்மதியா போய் படுத்து தூங்குறாளுங்க. ஷார்ட் போட்டு போய் படுத்து தூங்குறா. நைட்டு நாங்க படுத்ததுக்கு அப்புறமோ, அல்லது அடுத்த நாள் காலையில அவ கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் கோயில்ல சாமி கும்பிட்டுருக்கிறா. அதுவரைக்கும் வீட்டுக்கு வரணுங்கிற எண்ணத்தோட எங்களுக்கு பிரசாதம் வாங்கியிருக்கா. அப்ப ஆமா. என்னன்னா, அங்க நடந்த அந்த கோயில் போறபோதோ, அல்லது கோயில்ல பிரசாதம் வாங்குனதுக்கு அப்புறமோ, நடந்த இன்சிடென்ட் தான் அவள வந்து இந்த அளவுக்கு வந்து அதாவது துக்கங்கள் பூரா உள்ளுக்குள்ள இருந்திருக்கு. அது வெளிய வந்து அது விபத்தா மாறுற அளவுக்கு, அவள உயிர மாச்சுக்கிற அளவுக்கு உண்டான சூழ்நிலை அந்த இடத்துல தான் தூண்டப்பட்டிருக்குது. அப்படிங்கிறது எங்களுடைய எங்களுடைய நிதர்சனமான உண்மையா தெரியுதுங்க எங்களுக்கு. இல்ல அந்த போன் கால் யாரோடது சார்? கடைசியா அவங்க அட்டெண்ட் பண்ணி அவ்வளவு நேரம் அழுததா அது சொல்றாங்க. வந்து காவல்துறையினுடைய விசாரணையில அவங்க எடுத்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேங்க. அது ஒண்ணும் எங்களுக்கெல்லாம் எதுவும் சொல்லல. ஏன்னா அவங்க வந்து நேரடியா கோர்ட்டுக்கு குடுக்கறக்காக கூட வச்சிருக்கலாம். கோர்ட்ல குடுக்குறபோது தெரியும்னு நெனைக்கிறேங்க. ஓகே. இப்போ அவங்க ரித்தன்யா வந்துட்டு அந்த மருந்து வாங்கிட்டு போனாங்கல்ல, அந்த உரம் அந்த மருந்து வாங்கிட்டு போறது வந்துட்டு, அது எப்படி வாங்கியிருப்பாங்க? இல்ல வீட்ல ஏதாச்சும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இங்க இருக்குங்களா? வீட்டுல அந்த மாரி மருந்து உபயோகப்படுத்துறக்கோ, இல்ல மருந்துக்கோ இங்க வேலையே இல்லைங்க. அந்த மாரி ஒரு சூழ்நிலை இங்க இல்ல. 2வது இங்கிருந்து போம்போது பூவு, எலுமிச்சம்பழம் எல்லாம் கம்ப்ளீட்டா பொறிச்சு ஏன்னா வீட்லயே இருக்குங்க. பூச்செடிகள் நெறைய இருக்கு. அதுபோக எவ்ரி ஃப்ரைடே வந்து பூ அங்க வீட்ல சாமி கும்பிட்றக்கு அந்த பூவுகள், எலுமிச்சம்பழம் எல்லாம் இங்கிருந்து எடுத்துட்டு போறாளுங்க. எடுத்துட்டு பூ பேக்கெல்லாம் எடுத்துட்டு தான் போறா. அங்க போய் சில மாலைகள்லாம் வாங்கியிருக்கா. சாமி கும்பிட்டுருக்கா. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அங்க லோக்கல்ல இருக்கிற ஏதாவது ஒரு மருந்து கடையில தான் கண்டிப்பா இது வாங்கியிருக்கணுங்க. இத வந்து காவல்துறை வந்து ஒவ்வொரு மருந்து கடை முன்னாடி இருக்கிற அல்லது மருந்து கடைக்கு பக்கத்துல எதுக்கால இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ வந்து எடுத்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா கண்டிப்பா. இங்கிருந்து முன்னமே திட்டமிட்டு அவ இறக்கணுங்கிற எண்ணத்தோட அங்க போகல. ஆமா அது வந்து உறுதியா நம்ம சொல்லலாம். அதான் அந்த போன் கால் வந்ததுக்கு அப்புறம் வாங்கினாங்களா? அப்படின்றது மட்டும் வந்துட்டு ஊர்ஜிதம் பண்ணினா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் காவல்துறை. ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க.
இப்ப இந்த ஜூன் 28ஆம் தேதி வந்துட்டு ரித்தன்யா காலையிலேயே வந்துட்டு நீங்களோ இல்ல அவங்க அம்மாவும் நிச்சயம் பார்த்திருப்பீங்க. அப்ப கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு அவங்க அம்மாட்ட ரித்தன்யா சொன்னப்போ ரித்தன்யாவின் மனநிலை எப்படி இருந்துச்சு சார்? நார்மலா தான் அப்ப இருந்தாங்க. அப்ப நார்மலா தான் இருந்து சொல்லியிருப்பாங்க. அம்மா கிட்ட மட்டும் இல்லைங்க, எங்கிட்டையும் சொல்லிட்டு தான் போறாளுங்க. கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல, அவ எவ்ரி சாட்டர்டே வந்து அந்த தாளக்கரை லட்சுமி பெருமாள் கோயில் போறது ஒரு 4 இயர்ஸாவே பழக்கங்க. அதனால வந்து அவர் ரெகுலரா போறாங்கிறது எங்க 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 ரிலேஷன் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் தெரியுங்க. சனிக்கிழமை அந்த பொண்ணு அந்த கோயிலுக்கு போகுது அப்படிங்கிறது. அப்ப போறபோது யதார்த்தமா எல்லாமே எடுத்துட்டு சொல்லிட்டு தான் போறாங்க. அப்ப வந்து அவளுடைய மனநிலை வந்து நார்மலா தான் இருக்குங்க. ஓகே சார். இப்போ இந்த விவகாரத்துல காவல்துறை வந்துட்டு விசாரணை ரொம்ப தாமதமா நடப்பதாகவும், அரசியல் அழுத்தம் இருப்பதாகவும் ஒரு செய்தி வருது. நீங்க திடீர்னு வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு கோரிக்கை மனு எல்லாம் கொடுத்திருக்கீங்க. அந்த கோரிக்கை மனுவுல என்ன இருந்துச்சு சார்? அரசியல் அழுத்தம்னா என்ன மாதிரியான அழுத்தம்? அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அது ஏன்னா இது என்னன்னா, இப்ப எங்களுக்கு வந்து எங்க பொண்ணை இழந்துட்டோம். அப்போ ஆமா. எந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் உதவி செய்ய மாட்டாங்களா? நம்மளுடைய பொண்ணுக்கு நீதி கிடைக்காதா? அப்படிங்கிற தரப்புல தான் நாங்க வந்து அந்த சூழ்நிலைகள்ல வந்து இந்த இந்த கட்சி தான், அந்த கட்சி தான் அப்படிங்கிற மனநிலை எங்களுக்கு இல்லைங்க. இல்ல ஒரு கட்சி சார்ந்து தான் போகணுங்கிற மனநிலையும் எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு வந்து என்னன்னா, அரசாங்கம் நல்லபடியா நீதி வழங்கணும். அப்படிங்கிற ம். குறிக்கோள் மட்டும்தான் எங்களுக்கு இருந்ததுங்க. அந்த அடிப்படையில தான் வந்து சந்திச்சோம் ஒழிய, மத்தபடி வந்து எங்களுக்கு இந்த கட்சி, அந்த கட்சி, இவங்க எதிரு, அது ஆப்போசிட் அப்படிங்கிற மனநிலை இல்லைங்க. அதனால எங்க பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். அதுக்காக யார் உதவி செஞ்சாலும் அந்த உதவியை நாங்க நாடுற நிலைமையில தான் நாங்க இருந்தோங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. சார். இப்போ இந்த வழக்குல நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல கூட காவல்துறைக்கு கண்டனம் தெரிவிச்சு நீதிமன்றம் சில கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சிருந்தாங்க. அதோட முழுமையா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் வந்துட்டு அது சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருக்காங்க. வழக்க வந்துட்டு வரும் 14ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. இப்ப நீதிமன்ற விசாரணை திருப்திகரமா இருக்கா? இல்ல காவல்துறை தரப்புல இருந்து இந்த வழக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதான்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? இப்ப அது ஏன்னா அந்த அதிகாரிகளுக்கு தான் தெரியும். விசாரிக்கிற அதிகாரி தான் எந்த அளவுக்கு அவங்க விசாரிச்சிருக்காங்க, எந்த மாரி தகவல்கள் சேகரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அத வந்து நம்ம தனிப்பட்ட முறையில நம்மகிட்ட அவங்க சொல்ல முடியாதுங்களே. கண்டிப்பா நீதியரசர்கள் முன்னாடி அவங்க தெரிவிப்பாங்க. இந்த நீதிமன்றமும், அரசாங்கமும், நீதி அரசர்களும் கண்டிப்பா என்னுடைய பொண்ணுக்கு ஒரு உறுதியான, நிச்சயமான நீதியை வழங்குவாங்கன்னு நான் நம்புறேங்க. கண்டிப்பா அந்த நீதிமன்றம் வந்து என் பெண்ண கைவிடாது. என் பெண்ணுக்கு ஒரு நீதி வழங்கும்னு நான் நம்புறேங்க. கண்டிப்பா இந்த நீதியரசர்களும் இந்த மாரி எல்லா நிகழ்ச்சியும் அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கு. என்னுடைய பொண்ணுக்கு ஏற்பட்ட துக்கம் இனி எந்த வீட்லயும் எந்த பொண்ணுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் போராடுறேங்க. ஏன்னா என்னுடைய பெண்ணுடைய மரணம் தான் கடைசி மரணமா இருக்கணும். இந்த இந்த மாரி கொடுமையில. இனிமேல் எந்த ஒரு பெண்ணுக்கு இந்த மாரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அப்படிங்கிற மனநிலையில தான் நான் இப்ப போராடிட்டு இருக்கிறேங்க. அதனால இத கண்டிப்பா எல்லா நீதி அரசர்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா நீதி கிடைக்கும்னு நான் நம்புறேங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன இருக்கு சார்? அது சரியான தகவல் எனக்கு தெரியலைங்க. ஏன்னா அது வந்து அவங்க நீதியரசர்கள் பார்த்துட்டு அதுல வந்து விரிவான விளக்கங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அது விரிவான அறிக்கை வேணும்னு கேட்டிருக்காங்க. அது கண்டிப்பா அந்த அரசாங்கத்துக்கு, அரசு அதிகாரிகள் குடுப்பாங்கன்னு நான் நம்புறேங்க. இப்போ ரித்தன்யா இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு கவினோ இல்ல அவங்க அம்மா அப்பாவோ உங்களை எதுவும் காண்டாக்ட் பண்ணி எதுவுமே பேசலீங்களா? எது எது இதுவரைக்கும் கனெக்ட் பண்ணலைங்க. இப்போ அன்னைக்கு அந்த மறுநாள் அங்க உள்ள இருந்து வரப்ப வந்துட்டு தம்பிக்கு அவ்வளவு கோவம் வந்துட்டு அவங்களை அடிக்கிறதுக்கு எல்லாம் போனாரு இல்லைங்களா? அப்ப அந்த சமயத்துல கூட அவங்க எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலீங்களா? உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ஆறுதல். எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்க. அதாவது வந்து 78 நாள் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிற ஒரு பொண்ணு இறந்து, அதாவது சவக்கிடங்குல கிடக்கிற போது அந்த பொண்ணை பார்த்து ஒரு துளி கூட கண்ணீர் கூட சிந்தாம போனது எனக்கு வந்து இந்த 78 நாள்ல அந்த பொண்ணு எப்படி வாழ்ந்திருப்பாங்கிறத உணர முடியுதுங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல எதுக்கல யாரோ ஒருத்தருக்கு ஒரு உடம்பு சரியில்லை, இல்ல ஒரு அடிபட்டுட்டாங்க, ஒரு விபத்துங்கிற போது கூட நம்மளுடைய மனநிலை வந்து பதறுங்க. அட இப்படி ஆயிருச்சா அப்படின்னு அந்த ஒரு 10 நிமிஷம். ஆனா 78 நாள் இவங்களை நம்பி போன பொண்ணு உயிரற்று சவமா கிடக்குறா. அந்த இடத்துல கூட அவங்களுடைய மனநிலை ஒரு துளி கூட வருத்தம் இல்லைங்கிற போதே தெரிஞ்சிருச்சுங்க. அவங்க கண்டிப்பா இந்த அளவுக்கு வந்து பொண்ணை கொடுமைப்படுத்தி இருப்பாங்கன்னு என்னால உணர முடியுது. கண்டிப்பா சார். இப்போ ஏன்னா எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப இவ்ளோ நம்ம ஒரு குழந்தைய இழந்துட்டோம். அவங்கள ரிமாண்ட் பண்ணாம இன்னும் வந்துட்டு வெளியில நல்லா நடமாடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் வந்துட்டு அவங்க வீட்ல யாரும் இல்லாத மாதிரி எல்லாம் வந்துட்டு காட்டினாங்க, கொண்டாங்க. அப்புறம் அந்த அம்மா வந்துட்டு ஆ ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி, அந்த மாரி வீடியோஸ்ங்க எல்லாம் நெறைய வந்தது பார்க்க முடிஞ்சது நம்மனால.
ஆனா அவங்க முகத்துல எல்லாம் துளி அளவும் அந்த வருத்தம் இருந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. இது வந்துட்டு எப்படி அவங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு இடம் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றது தான் ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா ரொம்ப கேஷுவலா இருக்க மாதிரி அவங்க இருக்காங்க. இழந்தது நாம, நாம வருத்தப்படுறோம். இருந்தாலும் வந்துட்டு அவங்க வீட்ல நீங்க சொன்ன மாரி அந்த 78 நாள் இருந்தாங்கன்னா, ஒரு துளி கூடவா அவங்களுக்கு அந்த இது இருக்காது. ஐயோ! நல்லா இப்படி பேசினாளே அந்த பொண்ணு. இந்த புடவ அழகா இருக்குன்னு சொன்னாளே. அப்படி அந்த மாரி ஒரு சில நினைவுகள் கூட அவங்களுக்கு வந்திருக்காதான்றது தான் ரொம்ப ஆதங்கமா இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்போ இப்ப அவங்களோட அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? அதாவது வந்து பொண்ணு இறந்துட்டாளுங்க. நாங்க ஜடமா இருக்கிறோம். அதான் உண்மை. இறந்திருந்தா கூட இந்த வலி வேதனையில தெரியாதுங்க. இனி கிடக்குன்ற ஒவ்வொரு நாளும் வந்து டெய்லி லட்சம் தடவை செத்து செத்து தான் நாங்க பிழைக்கணும். அந்த அளவுக்கு வந்து அவளோட நீங்காத அத்தனை நினைவுகளை கொடுத்துட்டு போயிட்டாளுங்க. அவ இல்லாம அவளை பத்தி நினைக்காம நாங்க ஒரு நிமிடம் கூட எங்களால வாழ முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளவு நினைவுகளை கொடுத்துட்டு போயிருக்காளு. நிச்சயமா ரிதன்யாவோட இறப்புக்கு நீதி கிடைக்கும் வரை ஒரு தந்தையா உங்களுடைய போராட்டம் தொடரும்னு உறுதியா சொல்லலாம். நீதிமன்றமும் வந்துட்டு உங்களை கைவிடாதுன்னு நம்புறோம். கடைசியா ஒரு கேள்வி சார். இனி இது போல வந்துட்டு வரதட்சணை கொடுமை தொடர்பான சம்பவங்கள் குறைய சமுதாயத்துக்கு என்னென்ன மாற்றங்கள் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல கண்டிப்பா வந்துங்க இனி வந்து வரதட்சணை கேட்கிற எந்த ஆணுக்குமே நம்ம வந்து பொண்ணை கொடுக்க கூடாதுங்க. முதல் இது. அதுதான். இரண்டாவது, நம்ம விசாரிக்கிற போதே நம்ம வந்து இன்னும் எவ்வளவு டீப்பா விசாரிக்கணும் அந்த ஃபேமிலி பத்திங்கிற விசாரிச்சுட்டு நீ பொண்ணை கொடுக்கணுங்க. அதே மாதிரி பெண்களும் சரி ஆண்களும் சரி தன்னை நம்பி வந்த பொண்ணை நல்லபடியா வச்சு காப்பாத்தணுங்கிற எண்ணம் எந்த ஆணுக்கும் வேணுங்க. அவங்க அப்பா அம்மாவே வந்து ஏதாவது ஒரு இடையூறுகள் செஞ்சா கூட கட்டிய கணவன் வந்து கை கொடுத்து நான் இருக்கிற கவலைப்படாதேங்கிற ஒரு சொல்லக்கூடிய ஆண்மகனா இருக்கணுங்க கம்பல்சரி. அம்மா அப்பா பேச்ச கேட்டுட்டு தலையாட்டுற பொம்மையா இருந்திருக்க கூடாது. அதே மாதிரி பெண்களும் தனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு கணவன் வீட்டுல அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட வந்து நேரடியா இதுதான் பிரச்சனை இப்படித்தான்னு ஒளிமறைவு இல்லாம சொல்ற தன்மை பெண்களுக்கு வேணுங்க. பெண்களை பெற்ற அப்பா அம்மாவுமே அதை புரிஞ்சுக்கிட்டு உடனடியா அந்த பிரச்சனைக்கு ஒண்ணு பேசி பார்க்கணும், இல்ல வேண்டானா பொண்ணு நம்ம வீட்டுல இருந்து போட்டுங்கிற அக்செப்ட் பண்ற மனநிலையும் வேணுங்க. இதெல்லாம் வந்து இனி வருங்காலத்துல என் பெண்ணுடைய மரணம் வந்து இது எல்லா விதத்திலையுமே எல்லா பெண்களுக்கும் ஒரு இது ஒரு உதாரணமா இருந்து பாதுகாப்பா இருக்கணும். கண்டிப்பா இனி எந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. அந்த பெண்கள் எல்லாம் இனிமேல் நிம்மதியான சூழ்நிலையில கணவன் வீட்டுல போய் வாழணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை கேட்டுக்கிறேங்க. நான் மக்களுக்காக வந்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த சோசியல் மீடியால எல்லாம் எழுதுறவங்க வந்துட்டு ஒருத்தரோட உணர்ச்சிகளை வந்து எழுதாதீங்கன்றதுதான் நான் வந்துட்டு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன்னா இவங்க இழந்தது வந்துட்டு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு. இந்த நேரத்துல வந்துட்டு அவர் எமோஷனலா என்ன பேசுறாருன்னு கூட தெரியாம வந்துட்டு ஒரு சில வார்த்தைகள் விட்டிருந்தா அதை பிரிச்சு அதுக்கு வேற அர்த்தங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு தயவு செய்து போடாதீங்க. நாம அந்த இடத்துல இல்ல. ரிதன்யாவோட இடத்துல நாம இல்ல. அந்த பொண்ணு வந்துட்டு என்ன வலிகள் அனுபவிச்சான்றது நமக்கு தெரியாது. அவங்க சைட்ல இருந்து இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு இன்னொரு இன்னொரு பார்ட்டிக்காக வந்துட்டு நம்ம வாதாடுறோம் அப்படின்னுட்டுன்னு இது வந்துட்டு ஒரு விவாத பொருளா எடுத்துட்டு ஒரு உயிரை வந்துட்டு ஒரு விவாத பொருளா எடுத்துட்டு தயவு செய்து வந்து அவங்களோட உணர்ச்சிகளை கொல்லாதீங்க. ஏற்கனவே நிறைய இழந்துட்டாங்க. நிறைய வலிகளோட இருக்காங்க. அந்த பெண்ணை வந்துட்டு திரும்ப நம்மளால கொண்டு வர முடியாது. நீங்க யாரையாச்சும் காப்பாத்தணும்னு நினைச்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. ஆனா வந்துட்டு இந்த என்ன சொல்றது பெண்ணை இவ்வளவு வருஷம் வளர்த்த குழந்தைய வந்துட்டு இழந்துட்டு இருக்கிற இந்த அப்பா அம்மாவை வந்து தயவு செய்து ஒரு வார்த்தை தவறா பேசாதீங்க. எமோஷனல்ல ஏதாச்சும் ஒண்ணு அவங்களுக்கு என்ன தெரியாம என்ன பேசுறாங்களோ அதை வச்செல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஆகாதீங்கன்றதான் நான் கேட்டுக்கிறேன் நானு. மிக்க நன்றி சார். இவ்வளவு நேரம் வந்துட்டு இளம்பலம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு நாங்க உங்க கூட இருப்போம் அப்படின்றத நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சார். ஓகே, ரொம்ப நன்றிங்க.